அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மெட்ராஸ் எக்ஸ்பிரஸ். ரொம்ப நாள் ஆச்சு மக்களே, நம்ம சேனலில் வீடியோஸ் ஒரு லாங் கேப்க்கு அப்புறமா வரதுனால இன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக ஒரு தரமான வீடியோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தாங்க எதிர்பார்த்து வந்தேன். அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் வண்டியும் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஸ்பெஷலான வண்டியில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். எஸ், நீங்கள் ஆல்ரெடி டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. நாம் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற வண்டி பார்த்திங்கன்னா இந்த ராயல் ரைடர் கல்வராயன் சாரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தரமான ஸ்டிக்கரிங் பண்ண பஸ்ஸில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். சென்னையிலேருந்து சேலம் வரைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த ஒரு வண்டிக்கு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஸ்டிக்கரிங் தாங்க. 4 பக்கமும் சும்மா தரமாக பண்ணியிருக்காங்க. நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ நம்ம வண்டியை பற்றின ஒவ்வொரு விஷயமும் டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த வீடியோவில். வாங்க நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வண்டியோட எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் பார்த்துட்டு வாங்க. ஸோ மக்களே, இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4:45 ஆச்சுங்க. நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் சென்னை கிளாம்பாக்கம்ல இருந்து கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி கருப்பட்டி காப்பியில் போயிட்டு ஒரு காஃபியை போட்டு அப்படியே நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாங்க. கிளாம்பாக்கம்லேருந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம சேலம் எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகிறோம் அப்படின்னு பார்ப்போம். அப்படியே நம்ம வண்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போங்க. இது பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி விழுப்புரம்ங்க. விழுப்புரம் ரீஜியன் கள்ளக்குறிச்சி 2 டிப்போட வண்டிங்க. இது அசோக் லேலண்ட் BS6 வண்டிங்க. வண்டி இன்னும் பார்க்குறதுக்கு பிராண்ட் நியூ கண்டிஷனில் சூப்பராக இருக்குது. அப்புறம் முக்கியமாக KMS கோச்சுங்க. நம்ம க்ரூவை பற்றி சொல்லணும்னா 2 பேரும் செம்ம ஃப்ரெண்ட்லி டைப்புங்க. செம்ம சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதில் முக்கியமாக டிரைவர் சார் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிக்கரிங் பற்றி பேசியிருந்தோம் ஹைலைட்டாக. ஆனால் அவர் தான் பார்த்திங்கன்னா மொத்த செலவும் பண்ணி ஸ்டிக்கரிங்கெல்லாம் பண்ணி வண்டியை பார்த்திங்கன்னா அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறாரு. சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாரு. ஊரப்பாக்கம் சிக்னல் இப்போ நின்றுட்டுருக்கோங்க. ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் அப்படிங்கிறதுனால டிராஃபிக் அந்த அளவுக்கு இல்லை. வெளியூர் போகிறதுக்கு வெளியூர்லேருந்து சென்னை நோக்கி வரது தான் கண்டிப்பாக டிராஃபிக்காக இருக்க போகுது. அப்புறம் இன்றைக்கி ட்ராவல் பார்த்திங்கன்னா நான் தனியாக பண்ணலைங்க. நம்ம கூட இன்னொரு ஸ்பெஷல் பர்சன் பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. எக்ஸ்ப்ளோர் வித் அர்கேஸ் ப்ரோ தாங்க இன்றைக்கி நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட் டைமாக நான் மீட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாலாம் பேசியிருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ்னு பார்த்திங்கன்னா அவரும் நம்ம வண்டி விளாக் எடுக்க வந்திருக்காரு. நானும் இன்றைக்கி தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சென்னையிலேருந்து சேலத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 280 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. டோட்டல் கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 310 கிலோமீட்டர்ஸ் வரும். எந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வழக்கமாக ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த நேர் வழி தாங்க. சென்னையில் ஆரம்பித்து செங்கல்பட்டு, திண்டிவனம், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, ஆத்தூர், கடைசி சேலம். ஆனால் இயங்கும் முறை பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து சேலம் தாங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. சேலத்துலேருந்து சென்னை வராது. ஏன்னு பார்த்திங்கன்னா டிப்போ கள்ளக்குறிச்சி அப்படிங்கிறதால கள்ளக்குறிச்சி டு சென்னை, சென்னை டு சேலம், சேலம் டு கள்ளக்குறிச்சி இப்படி தாங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. இதுதான் நம்ம வண்டியோட ஆப்ரேட்டிங் பேட்டர்ன். ஆன்லைன் ரிசர்வேஷனும் இருக்குதுங்க. நீங்கள் சப்போஸ் டிக்கெட் புக் பண்ணோம் அப்படின்னா TNSTC வெப்சைட் இல்லைன்னா ஆப் மூலிமா பண்ணிக்கலாம். செங்கல்பட்டு டோல் வர போகிறேங்க. அப்படியே இந்த வியூவை பாருங்கள். இந்த மலைகளை பார்த்துட்டே அப்படியே பின்னாடி கிளைமேட்டை பாருங்கள். சூப்பராக மாறிட்டுருக்குது. வெயில் குறைஞ்சி அப்படியே மழை வர மாதிரி ஆகிட்டுருக்குதுங்க. மேகமூட்டமாக பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மழை வரதான் போகுதுன்னு நினைக்கிறேன்.
மிரட்டிட்டே பையனை அப்பத்தோட கடைசியா போடுங்களா? இல்லை வேணாம் டிஎன்எஸ்டிசி சேலம் பாருங்கள், லைனாக புது வண்டிக்கு போயிட்டுருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிஎன்ஜி பஸ்ஸு. இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட பண்ணல. எனக்கு தெரிஞ்சு பாடி பில்ட் பண்ணி போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், புத்தம் புது வண்டி எல்லாமே. மேல்மருவத்தூர் வந்திருக்கோம் மக்களே. இப்போ சென்னை கிளாம்பாக்கம்ல ஆரம்பித்து இப்போ தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து நிறுத்துகிறோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 6-8 ஆச்சு. ஊருக்கு எவ்வளோ கட்டாக வச்சுருக்காங்க. இங்கே ஃபேமஸ் ஸோ திண்டிவனத்திலிருந்து திருவண்ணாமலை இந்த ஜங்ஷனில் வந்து ரைட்டு நீங்கள் திரும்பினீங்கன்னா திருவண்ணாமலைக்கு ஒரே ரோடு தாங்க. இந்த ஜங்ஷன் தான் இப்போ தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா திண்டிவனம் பைபாஸ்லேருந்து நம்ம ரைட் எடுத்து ஊருக்குள்ளே போகிறோம். திண்டிவனம் ஊருக்குள்ளே போகிறோம். ஸோ பார்க்கலாம், திண்டிவனத்தில் பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் போகிறோமோ இல்லை வழக்கம் போல் பஸ் ஸ்டாப்லேருந்து நிறுத்திட்டு போகிறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். திண்டிவனம் வந்திருக்கோங்க. வழக்கம் போல் நம்ம திண்டிவனம் பஸ் ஸ்டாப் தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து இப்போ வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்குள்ளே வந்தாச்சுங்க.
விக்கிரவாண்டிக்கு கொஞ்சம் முன்னாடி நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்தியிருக்காங்க. நம்ம சென்னை டு சேலம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு இந்த ஒரு ஜெர்னியில் இப்போ பிரேக்கான நேரம் வந்தாச்சு. வழக்கமாக நம்ம டிஎன்எஸ்டிசி வண்டிகள்லாம் நிறுத்தக்கூடிய இந்த அன்னபூர்ணா ஹோட்டலில் தாங்க நிறுத்தியிருக்காங்க. டைம் பார்த்திங்கன்னா 7:10 ஆகுங்க. இது வந்து கரெக்டான ஒரு டின்னர் பிரேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நாங்களும் வந்து இங்கே வந்து டின்னரை முடிச்சிட்டோம். 2 தோசை வாங்கியிருந்தோம். ப்ரைஸும் சரி டேஸ்ட்டும் சரி ஓகேவாக தாங்க இருந்துச்சு. 2 தோசை வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. மற்றபடி தேவையான ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. சரி ஓகே, வாங்க நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு மக்களே. வாங்க கண்டினியூ பண்ணலாம். நமக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு கள்ளக்குறிச்சி வண்டி போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வண்டியும் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி டிப்போ தான். இப்போ நம்ம கரெக்டாக விழுப்புரம் டவுனுக்குள்ளே தாங்க போயிட்டுருக்கோம். விழுப்புரம் உள்ளே வரும்போதே பாருங்கள் வைப்பர்லாம் போட்டு சூப்பராக போயிட்டுருக்கோம். மழை தூர ஆரம்பிச்சிருச்சுங்க. மழை வந்து அங்கே மழை வர மாதிரியே இருந்துச்சு செங்கல்பட்டுலேருந்தே. ஆனால் விழுப்புரம்லாம் பாருங்கள் நல்லாவே பெய்யுது மழை. கல்வராயன் சாரலில் ட்ராவல் பண்ணும்போது உண்மையிலேயே மழை பெஞ்சு சாரல் அடிக்குதுங்க. விழுப்புரமில் நமக்கு 5 நிமிஷம் டைம் இருக்குதுங்க. விழுப்புரம் புது பஸ் ஸ்டாண்ட் இப்போ வந்திருக்கோம். அப்புறம் அப்படியே மழையை பாருங்கள். ஊருக்குள்ளே வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஓயாமல் பேஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க மழை. இங்கே வந்து
உளுந்தூர்பேட்டை வந்திருக்கோங்க. நம்ம ட்ராவலில் இது ஒரு மேஜர் ஸ்டாப்பு. ஸோ உள்ளே வரும்போதே பாருங்கள், ஊருக்குள்ளே வரும்போது என்னமோ ஒரு பெரிய செலிப்ரேஷன் மாதிரி இருக்குது. உள்ளே வரும்போது பட்டாசுலாம் வெடித்து மேளம்லாம் அடித்து பயங்கரமாக வெல்கமிங்காக இருக்குதுங்க ஊருக்குள்ளே வரும்போது. அப்படியே ரைட் சைடில் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தா உளுந்தூர்பேட்டை டு பெங்களூர் வண்டி ரெடியாக இருக்குதுங்க. இந்த வண்டி கூட வந்து லிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் சப்போஸ் vlog வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணிடலாம். இந்த வண்டி இன்னும் 3 மணி நேரம் சேர்ந்து தான் வரணும். நீ எப்படி அதுக்குள்ள வந்த எல்லாம் போட்டுருக்கான் பாரு. நான் வந்து நன்றி அடிக்கவே முடியல. போனதான் நிறைய விவரம் ஒரு மாசமா பொங்கல் போட்டோட தான் திரும்பி வர எனக்கு தெரியும். 8 மணி பஸ் எடுக்கிறேன். 24 தான் ஏடிக்கு வர்றேன். கள்ளக்குறிச்சி புது பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. ரீசெண்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புது பஸ் ஸ்டாண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஓப்பன் பண்ணதுலேருந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக வரேன். அப்புறம் கள்ளக்குறிச்சி பார்த்திங்கன்னா நம்ம வண்டியோட டிப்போவே வந்து கள்ளக்குறிச்சி தாங்க. இறங்கிங்க கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்ட்லாம். வாங்க வழி விடு சார். இறங்கட்டும். சீல் போட்டு வரியா? நான் இறங்கி போட்டு வரேன். நீ போய் முன்னாடி போயிட்டு நான் போட்டு வா. அப்புறம் போகிறேன். ஒரு 5 நிமிஷம் பிரேக்குங்க. பிரேக்கிங் சைன் போட்டு வந்தாங்க. அப்படியே கிளம்பியாச்சு. 9:40 வெளியே போகிறாங்க. நெக்ஸ்ட் நமக்கு ஆத்தூர் தாங்க. ரவி ஏற்றிக்கிறியா? ஒன்றும் வண்டி லோடு இல்லையா? வண்டி ஸோ கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் இதுக்கப்புறமா கள்ளக்குறிச்சி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ நம்ம கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆத்தூர் இருக்குது. ஆத்தூர் அதுக்கப்புறமா வந்து சேலம் தான். பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா பைபாஸ் ஒட்டுமொத்தமே கட்டியிருக்காங்க. பைபாஸ் அது போது இங்கே பஸ் ஸ்டாண்டுங்க. இப்போ திண்டிவனம் ஆகட்டும், பஞ்சபூர் ஆகட்டும், அது எல்லாமே பைபாஸ்க்கு ஒட்டுமொத்தமே கட்டியிருக்காங்க. யாரோ ஒன்றும் பார்க்கலாம்.
இல்லை இல்லை அவ்வளோ பேசுவான் நாளைக்கு வந்துட போகிறேன். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வந்தாச்சுங்க. வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். இந்த ஆத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் இருக்குது. ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது வந்து சேலம் தாங்க. எங்கேயுமே ஸ்டாப்பிங் கிடையாது. சேலம் வந்து எத்தனை மணிக்கு போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். கடைக்கு எதுக்கு சொன்னோமா? ஆத்தூருக்குள்ளே வந்ததும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க வண்டி வந்து ஆப்போசிட்டில் வந்துச்சுங்க. கிராசிங் நிறையா வண்டி வந்து பார்க்க முடிஞ்சுது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேலத்திலிருந்து சென்னை, கிளாம்பாக்கம், மாதவரம், அப்புறம் கடலூர், புதுச்சேரி, சிதம்பரம், இந்த மாதிரி நிறையா ஊர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்து வந்துகிட்டே இருக்குது. அதில் வந்து சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. சேலத்துலேருந்து சென்னையும், சென்னையிலேருந்து சேலமும் எப்போவுமே உங்களுக்கு பஸ் அவைலபிள் இருக்கும். 3 வருஷத்துக்கு ஏறு இல்லாமல்
இப்போ நம்ம சேலம் அயோத்தியாப்பட்டினம் வந்துட்டோங்க. நம்ம குண்டாலம்பட்டி பைபாஸ் அந்த வழியாக போகாமல் வந்து மேட்டுப்பட்டி டோல் தாண்டினதும் ஸ்ட்ரைட்டாக வந்து அயோத்தியாப்பட்டினம் வழியாகவே வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா சேலம் ஊர் வழியாக தான் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ பார்ப்போம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து எத்தனை மணிக்கு போகிறாங்க அப்படின்னு. ஃபைனலி மக்களே நம்ம சேலம் வந்தாச்சுங்க. சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா 12:10 ஆகுது. இந்த நேரமும் பாருங்கள் சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு எவ்வளோ பிஸியாக இருக்குது அப்படின்னு. அண்ட் இதோட பார்த்திங்கன்னா இந்த ஒரு தரமான பேருந்து பயணம் முடிவுக்கு வருதுங்க. சென்னையிலேருந்து சேலம் வரைக்கும் ஒரு 310 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்திருக்குங்க. இது என்ன தான் வழக்கமான ரூட்டாக இருந்தாலும் அடிக்கடி ட்ராவல் பண்ணுற ஒரு ரூட்டாக இருந்தாலுமே இந்த ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல்னு தாங்க சொன்னோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா புது வண்டி லான்ச் பண்ணி கொஞ்ச நாளே ஸ்டிக்கரிங் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடனே ட்ராவல் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லைங்க, சாரோட டிரைவிங் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி சூப்பரான ஒரு டிரைவிங் பண்ணார். எந்த ஒரு குலுங்களும் இல்லாமல் சூப்பராக வந்து சென்னையிலேருந்து சேலம் வரைக்கும் வந்து சேர்ந்தாச்சுங்க. அப்புறம் முக்கியமாக செம்ம ஃப்ரெண்ட்லி டைப்பாக இருந்தார், செம்ம சப்போர்ட்டிவாக இருந்தார். இந்த மாதிரி க்ரூ கிடைக்கிறதெல்லாம் வந்து ஒரு கிஃப்ட்டுன்னு தாங்க சொல்லணும். ஸோ சென்னை டு சேலம் நீங்கள் ட்ராவல் பண்ணணுன்னு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.